திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 964, அதிகாரம் மானம். கிமு 380வது ஆண்டில் பிறந்த மன்னர் 3ஆம் டாரியஸ் பாரசீக நாட்டை ஆண்டு வந்தார். அவர் 43 வயதில் ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய படைகளுடன் சிறப்பாக ஆட்சி புரிந்தார். இதனால் அவருக்கு கிங் ஆஃப் கிங் என்ற பட்டம் கிடைத்தது. இவர் ஆண்ட அதே சமயத்தில் கிரேக்க மன்னர் அலெக்சாண்டர் த கிரேட் அதுவரை எந்த போரிலும் தோல்வியை சந்திக்காமல் பல நாடுகளை கைப்பற்றி ஆண்டு வந்தார். தனது கிரேக்க கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு தனது நாட்டை பெரிதாக்க வேண்டி மிகப்பெரிய நாடான பாரசீக நாட்டை கைப்பற்ற நினைத்து போர் புரிந்தார். மன்னர் 3ஆம் டாரியஸ் அலெக்சாண்டரின் படைகளை காட்டிலும் மிகவும் வலுவான படைகளை வைத்திருந்தார். ஆனாலும் அலெக்சாண்டரின் படைகள் யுத்த தந்திரத்தில் சிறந்து விளங்கின. அதனால் போரிலே 3ஆம் டாரியஸின் படைகள் மிகவும் நிலைகுலைந்து போயின. கடைசியில் 3ஆம் டாரியஸின் தலைநகரான பெர்சபொலிஸ் நகரத்தை அலெக்சாண்டரின் படைகள் தீக்கிரையாக்கியது. இதனால் பயந்து போன 3ஆம் டாரியஸ் தன் மக்களை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு தன்னை மட்டும் காத்துக்கொள்ள அங்கிருந்து தனது நாட்டிலுள்ள பாக்திரியா நகரத்திற்கு தப்பி ஓடினார். இதையறிந்த பாக்திரியா ஆளுநர் தனது படைகளுடன் சென்று புறமுதுகிட்டு ஓடி பின்னாளில் சரணடைய நினைத்த 3ஆம் டாரியஸை அவர்களே கொன்றனர். தம் உயர்ந்த நிலையை விட்டுவிட்டு தாழ்பவர் தலையை விட்டு விழுந்த முடியை போன்று எதற்கும் பயன்படாதவர் என்பதை தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மானம் இழந்தால் வாழ்வு இழிவு, மானத்தோடு வாழ்வதே வாழ்வின் சிறப்பு.